அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் தோழி. இன்று நாம் காணும் பதிவு ஆன்மீகம். நாளைய தினம் ரொம்ப சக்தி வாய்ந்த தினம். ஒன்றல்ல இரண்டல்ல 4 முக்கியமான விசேஷமான தினம். முருகன் பெருமானுக்கு செவ்வாய் பகவானுக்கு உகந்த தினமான செவ்வாய் அன்று தேய்பிறை பிரதோஷம் வருகிறது. அதுவும் இல்லாமல் காலை திருப்புஷ்பகார நேரம் வருகிறது. மாலை அபிஷித் நட்சத்திரம் வருகிறது. இந்த 4 விசேஷம் கொண்ட நாளான இன்று நம் காலையில் குளித்துவிட்டு விரதம் இருக்க முடிந்தால் இருந்து பூஜை அறையில் முருகப்பெருமானுக்கு ஒரு விளக்கேற்றி வைத்து அரளிப்பூ அல்லது வேற ஏதாவது ஒரு மலர் வைத்து பால் ஒரு டம்ளர் வைத்து வணங்குங்கள். காலை 6:55 இருந்து மதியம் 12:47 வரை இருக்கக்கூடிய திருப்புஷ்பகர நேரத்தில் நம்மால் முடிந்தால் நகை ஏதாவது வாங்கி வைக்கலாம். அப்படி முடியவில்லை என்றால் மங்களகரமான பொருளான மஞ்சள், குங்குமம், உப்பு, கற்கண்டு வாங்கி வைக்கலாம். பிறகு ஒரு உண்டியில் அல்லது ஏதாவது ஒரு பாக்ஸில் புதிதாக நம் பணம் சேர்க்க எடுத்து வைக்கலாம். அது 5 ரூபாய் என்றாலும் பரவாயில்லை. நாம் இந்த நேரத்தில் எது செய்தாலும் அது பல மடங்கு பெருகும். இந்த நேரத்தில் தப்பி தவறி கூட கடன் வாங்கி விடாமல் இருங்கள். அதேபோல் வியாதிக்கு புதுசாக மருந்து எடுக்க வேண்டாம். வீண் வாக்குவரத்தில் தவிர்க்கவும். மாலையில் கோவிலுக்கு செல்ல முடிந்தால் சென்று 4:30 to 6 சிவன் பெருமானுக்கு அபிஷேகத்துக்கு தேவையான தேன் வாங்கி தாருங்கள். அந்த தேன் இனிப்பது போல் உங்கள் வாழ்க்கையை இனிக்க வைப்பார். பிறகு 6:18 இருந்து 6:42 வரை அபிஷித் நட்சத்திரம் நேரம் வருகிறது. அந்த பொன்னான நேரத்தில் நம் சிவபெருமானுக்கு நெய் தீபம் 2 ஏற்றி விட்டு நமக்கு தேவையானதை இந்த டைமில் கேட்டால் கண்டிப்பாக கிடைக்கும். பிள்ளைகள் படிப்பு, வேலை, திருமணம், ஆரோக்கியம், குழந்தை பாக்கியம் எது வேணாலும் இந்த நேரத்தில் கேட்டால் கண்டிப்பாக கிடைக்கும். உங்களால் முடிந்தால் 50 கிராம் டைமண்ட் கற்கண்டு வாங்கி சென்று கோவில் வெளியே தூவி விட்டு வாங்க. கோவிலுக்கு போக முடியவில்லை என்றால் வீட்டில் இதே போல் செய்யுங்கள். கண்டிப்பாக நல்லதே நடக்கும். நன்றி.